தனுசு ராசி. தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டாவே இவங்க இருக்கிற இடத்துல கலகலப்புக்கு பஞ்சல்ல. எப்போதுமே சிரிச்ச முகத்தோட பெரியவங்களா இருக்கட்டும், குழந்தைங்க வரைக்குமே எல்லார்கிட்டையும் அன்பா, பண்பா, பாசமா, நேசமா பழகக்கூடியவங்க. இவங்க மனசுல கள்ளங்காப்படம், சூதுவாதம் எல்லாமே இருக்காது. எப்போதுமே நல்ல பேர் எடுக்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். ஒழுக்கம், ஞானம், பக்தி இதெல்லாம் ரொம்ப அக்கறையோடு இருப்பாங்க. ஆனா இவங்க இமேஜ் எந்த இடத்துலையும் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஒரு ஒரு தெளிவாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஒழுக்கமானவங்களும் இவங்க தான். இவங்களை பொறுத்த வரைக்குமே யார்கிட்ட பழகினாலும் சரி, இவங்க அவங்க எளிதாக நட்பு கொள்ளக்கூடிய ஒரு குணங்கிறது அமைஞ்சிருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவங்க பார்க்கறதுக்கு பசு மாதிரி இனிமையாக அழகாக வசீகரமாக மென்மையாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே ஒரு அக்னி பிரவாகங்கிறது எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். பணிவானவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. ஆனால் எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடிய அதிகாரம் படைச்சவங்களாகவும் உருவெடுப்பாங்க. மிகப்பெரிய பதவி வகிக்கக்கூடிய யோகம் எல்லாமே இருக்கும். தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய திறன்கிறது உங்களுக்கு சொந்தம்னு சொல்லலாம். குருத்துவம் பிடித்தவங்க தான் இந்த தனுசு ராசி அன்புகள்னு சொல்லலாம். பெரும்பாலுமே சின்ன வயசுல கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே பெரிய வயசுல பொறுத்த வரைக்குமே இவங்களை அன்பால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அதிகாரம் செலுத்துறதோ இவங்களுக்கு கட்டளை இடத்தை செய்யறது மூலமாவோ இவங்கள கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதா உண்மை. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. ஒரு திருடனவே திருத்தக்கூடிய ஒரு சாதுரியமான பேச்சுங்கிறது இவங்களுக்கு அமையும். அதே மாதிரி எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னாலான அறிவு சார்ந்த விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி வெளிப்படக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைவாங்க. வெளிப்படையான ஒரு குணங்கிறது அமையும். நட்புணர்வோடு தான் எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க. உள்ளொன்று வச்சு வெளியொன்று பேச தெரியாது. இதுக்கு பெரும்பாலுமே கள்ளங்கபடம் இல்லாமல் சூதுவாத தெரியாமல் பழகுறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தனிமைன்னா அவங்களுக்கு ஒரு பயம். எல்லாரோடையும் கலந்துருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 20 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, என்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணன்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி கொடுத்தாலும் ஆரம்பத்தில் தடையாக தான் ஏற்பட்டிருக்கும். உடல்நல பாதிப்பு ஒரு பக்கம், குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட உடல்நல பாதிப்பு, தாய் தந்தையோட மனசாபம், பேச்சுவார்த்தை மூலமாகவே நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. நல்லா பழகின நண்பர்களாக இருந்தாலுமே உங்கள் மேலே முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடியவங்களா தான் இருந்திருப்பாங்க. வீண் பழி எல்லாமே சுமத்திருப்பாங்க. இனி எல்லாமே மாறும். பெரும்பாலானவங்களுக்கு இந்த சின்ன சின்ன விபத்து ஏற்படுறது, கை காலில் நீங்கள் அடிக்கடி அடிபட்டுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே இருந்திருக்கலாம். இனி எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். உங்கள் எண்ணம் பூர்த்தி ஆகும். மன தைரியம் சிறப்பாக இருக்குது. காரியங்களில் ஒரு வீரியங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். எப்பொழுதோ கொடுத்த கடன் எல்லாமே வசூலாகும். வாங்கி போட்ட நிலம் விற்கலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாமே நல்ல விலைக்கு விற்பனை ஆகக்கூடிய யோகமாக அமைஞ்சிருக்குது. சுக்கிரனும் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால நிச்சயமாக தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் முயற்சி கொடுக்கறது மட்டும்தான். உழைப்பு நீங்கள் அதிகப்படுத்தணும். குடும்பத்தில் இது வரைக்குமே கருத்து வேறுபாடு ஏற்படும்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வீட்டில் மதிப்பில்லாத சூழ்நிலையை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இனி எல்லாமே மாறும். கணவன் மனைவி அந்யோன்யம் சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து வாழ்க்கை துணையோட பேச்சுக்கு கொஞ்சம் செவி சாய்க்கிறது நல்லதுன்னே சொல்லலாம். தொழிலையும் சரி, வேலையிலும் சரி, இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த குறுக்கீடு எல்லாமே நீங்கக்கூடிய நேரம். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நிறைய அரிய வாய்ப்பு காத்திருக்குது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4ல் ராகு இருக்கிறார், 6ல் ராசிநாதன் குரு. இந்த நேரத்தில் ஆரோக்கிய குறைபாடுங்கிறது கொஞ்சம் வந்து தான் போகும். அதனால் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த இரவு நேரத்தில் பயணம் செய்கிறத தவிர்க்க பாருங்கள். வாகனங்களை நல்லா பராமரிச்சுக்கணும். உத்தியோகத்துலேயும் சரி, எதிர்பாராத சின்ன சின்ன பிரச்சனை தலை தூக்கலாம். இந்த காலத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது, பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். தப்பி தவறையும் கூட நீங்கள் அதிகப்படியாக அதிகாரம் செலுத்துறதோ சரி, கொஞ்சம் வார்த்தைகளில் கட்டுப்பாடு இல்லாமல் பேசுகிறதோ சரி, இதை எல்லாமே கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இடம் வீடு மாதிரியான விஷயத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. சனிக்கிழமை நாளானா பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருந்தால் போய் வழிபாடு செய்யுங்க. தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். குரு பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி இருக்கிறதால இயல்பாகவே பண வருமானங்கிறது உங்களால் ஈட்ட முடியும். ஆனால் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே சுக்கிரனுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் இருந்தாலுமே உங்களுக்கு பாதகமான பலன் இல்லை. அதே மாதிரி சாதகமான பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாட்களில் கொஞ்சம் குறைவு தான்.
போதுமான அளவுக்கு பண வசதி இருக்கிறத சுக்கிரன் பார்த்துக்குவார். ஆனால் கொஞ்சம் இந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படலாம். இந்த ஆரோக்கிய விஷயத்தில் பணம் செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு தொந்தரவு, வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு, இதனால் பணம் வரையும் இந்த மாதிரி விஷயம் ஏற்படும். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் குடும்பமாகவே நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. பணம், பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கவனக்குறைவு இல்லாமல் இருக்க பாருங்கள். அதே மாதிரி இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், ஆயுத சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இரவு நேர பயணங்கள், இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். இந்த நேரத்தில் வருமானம் ஒரு பக்கம் இருக்கும், வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவும் கொஞ்சம் பின்னாடியே தான் நிற்கும். அதனால் சிக்கனமாக இருக்க முயற்சி செய்கிறது நல்லது. சுப செலவு எல்லாமே இந்த நேரத்தில் உங்களால் தவிர்க்க முடியாது. சுப செலவாலேயும் உங்களுக்கு பணம் விரயம் ஆகும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. மனசில் நிம்மதிங்கிறது இதனால தான் குறையும். அதனால் கொஞ்சம் எந்த வேலையாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட ஒப்படைக்கிறத விட்டுட்டு நீங்களாகவே முன்ன நின்று செய்ய பாருங்கள். எதையுமே உங்கள் மேற்பார்வையில் வச்சுக்கிறது நல்லது. குடும்ப சூழ்நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும். திருமண முயற்சி எடுத்துக்கிட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே மன அமைதிங்கிறது நிலவும். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்கள். எந்த செயலுமே எடுத்தும் கவுத்தம் செய்யாதீங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. விரும்பின இடமாற்றமும் கிடைக்கும். வெளியூர் பயணம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வேலை ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் நிறைய வாய்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும். சரியாக செஞ்சு முடிச்சிங்கன்னா சலுகை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறுவன மாற்றம், அதிக ஊதியம் கிடைக்கிறது, இது எல்லாமே இந்த நேரத்தில் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் ஒரு ராகுவோட நிலைமை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம்தான். இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட பாருங்கள். பலருடைய உதவி, ஆதரவு தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு தெளிவாக முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் வருமானம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தை கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். வேலையாளோட பிரச்சனை, தொழில் செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனை, இது எல்லாமே இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருங்க. வருமானம் பொறுத்த வரைக்குமே எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைனாலுமே குடும்ப சூழ்நிலை சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எதுவுமே நீங்கள் செயல்படக்கூடிய ஒரே விஷயம் மன உறுதியோடு செயல்பட பாருங்கள். நம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாதீங்க. நல்ல மாற்றங்கிறது நீ அடுத்தடுத்து ஏற்பட போகுது. வருமானமே நீ அடுத்தடுத்து படிப்படியாக உயரும். தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. புதுசாக முயற்சி செய்கிறதா இருந்தால் இந்த காலத்தில் கொஞ்சம் தள்ளி போட பாருங்கள். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. கட்சியில் மாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படலாம். சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக நீங்கள் மற்றவங்களுக்கு உணர்த்த பாருங்கள். இதுதான் உங்களுக்கு நல்லது. மனசில் நிம்மதிங்கிறது இந்த அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் குறைவு தான். கல்வி நிலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றம். நீங்கள் ஆர்வமாக செயல்படணும். யாருக்கிட்டையுமே பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறது நல்லது. கிரக அமைப்பு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே சரி, விளையாட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, படிப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, முயற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் தான். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உழைப்பு கடினமாக இருக்கும். ஆனால் விளைச்சல் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. பண வருமானம் கொஞ்சம் குறைவு தான். இந்த நேரத்தில் கொஞ்சம் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே கவனமாக இருங்க. இந்த கால்நடை பராமரிப்பு மாதிரியான விஷயத்தில் செலவு அதிகரிக்கலாம். ஆடு மாடு நோய் வாய்ப்படுறது, அதுக்காக மருத்துவ செலவு செய்கிறது, இந்த மாதிரி ஏற்படலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் குடும்ப வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அப்பப்போ எட்டி பார்க்கும். குடும்பத்தில் ஒற்றுமை குறையாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே பரஸ்பர அந்யோன்யங்கிறது நீங்கள் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. சுக்கிரன் பலம் பெற்று இருக்கிறதால பலருக்கு இந்த புத்திர பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. வேலை பார்க்கக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த காலத்தில் சுப பலன் பெறக்கூடிய நேரம். மேலுமே புத்திர பாக்கியம் தடைபட்டுட்டு வரக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் கற்பரச்சாம்பிகை வழிபாடு செய்ய பாருங்க. அதே மாதிரி நீங்கள் சேலம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வரதுமே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இந்த சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலை பொறுத்த வரைக்குமே கும்பப்படையல் உணவுன்னு ஒரு விஷயத்தை செயல்படுவாங்க. அமாவாசை நாட்களில் செய்யக்கூடிய இந்த கும்பப்படையல் உணவு நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுனாலையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இனி வரக்கூடிய காலங்களில் மனசில் நிம்மதி, மகிழ்ச்சி, இது எல்லாமே ஏற்படக்கூடிய நேரமாக அமையும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கற்பனையாக நீங்களே பல கவலைகளை வளர்த்துக்காதீங்க. இது உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படலாம். மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறது, வாங்குறது, இந்த மாதிரியான விஷயத்தை கண்டிப்பாக தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சரி, தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, இது ரெண்டையும் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே நல்ல மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி அஷ்டமி திதி அன்னைக்கு துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். இது ரொம்ப அவசியமான ஒன்று. இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்பத்திலுமே அமைதி மகிழ்ச்சிங்கிறது நீடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஏற்படும். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே யோகம் உங்களுக்கு சிறப்பு தான். கொடுத்த வாக்கு எப்படியாவது காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். முறையாக முன்னோர் வழிபாடு முன்ன சொன்ன மாதிரி தான் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தடைப்பட்ட எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. அரசு வழியிலையுமே ஆதரவு சிறப்பாக இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த தந்தையோட வாரிசு வேலை கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. பெற்றோர்கள் கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே நீங்கள் செய்யக்கூடிய கடமையை செஞ்சு சந்தோஷப்பட போகிறீங்க. கண் காது மூக்கு தொடர்பான உபாதை இது மாதிரி ஏற்படலாம். கொஞ்சம் வைத்திய செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் திருமணத்தில் தோல்வி அடைஞ்சவங்க மறுமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே வெற்றி அமையும். நிம்மதியாக ஒரு தூங்கி ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலமாக தான் இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.